ஓகேவா? நீ வேற யாராவது முக்கியமா கூட வர வேண்டியீங்களா? பேப்பர் எல்லா பேப்பரும் வந்துட்டாங்களா? எல்லா பேப்பரும் வந்துட்டாங்களா? தந்தி, தினமணி, தினகரன் எல்லாருமே. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு 2 பேர் சார். தமிழ்நாட்டில் தற்போது 69% இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது. 30% இடஒதுக்கீடு பிற்பட்டோருக்கு, அதில் 3.5% இஸ்லாமியர்களுக்கு தனித்து வழங்கப்படுகிறது. அந்த 3.5% பிற்பட்டோரும் போட்டியிட முடியாது. இஸ்லாமியர்கள் பிற்பட்டோர் பட்டியலுக்கும் வர முடியாது. அதே போன்று மிக மிக பிற்பட்டோர் பட்டியல் வகுப்பினருக்கு 20% இடஒதுக்கீடு உண்டு. அதில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு 10.5 கொடுக்கப்பட்டது. அது நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. எனவே அதில் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இடம்பெறுகிறார்கள். யாருக்கும் எந்த விதமான முன்னுரிமையும் கிடையாது. அதே போல பிற்பட்டோர் பிரிவிலும் யாருக்கும் முன்னுரிமை எதுவும் கிடையாது. பட்டியல் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிராவிட பறைய சமுதாய மக்கள், அதே போல அறிஞர் உள்ளோட்டருக்கு தொன்று தொட்டு 18% இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்தின்படியே வழங்கப்பட்டு வந்தது. 1% பழங்குடியினர். ஆனால் 2009ஆம் ஆண்டு இந்த 18%த்துல 3% உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் அன்று ஆட்சி இருந்த அன்றைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அறிஞர் என்ற பிரிவிற்கு அதை கொடுக்க முன் வந்தார். அதாவது இது குறித்து கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்சநீதிமன்றமும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடுகள் குறைபாடு இருக்கிறதுனா அதை கம்பார்ட்மெண்டலைசேஷன், அதை பிரித்து குழு வழங்குவதற்கு ஆட்சேபனை இல்லை என்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். அதன் மேலும் வேறு விதமான கருத்துக்கள் எங்களுக்கு உண்டு. ஆனால் இப்பொழுது அதற்குள் வரவில்லை. ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் அப்படி பிரிக்கின்ற பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கும் நீங்கள் முன்னுரிமை வழங்கக்கூடாது என்பது அந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான அம்சமாகும். எனவே உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உள் இடஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்பிலேயே முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு சாதனைக்கும் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. அதற்கு முன்பாக முறையான எம்பிரிக்கல் டேட்டா, அப்படின்னா விஞ்ஞான பூர்வமான ஆதாரபூர்வமான ஆதாரங்களை திரட்டி பொதுவெளியில் வெளியிட்ட பிறகே அந்த எத்தனை சதவீதம் என்று கொடுக்க வேண்டுமே தவிர மனம் போன போக்கில் தன்னிச்சையாக அந்த முடிவெடுக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மாறாக கடந்த 15 வருடங்களாக அருந்ததியர் அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திரா, அதாவது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பிரிவினருக்கு, தமிழை தமிழ் தாய்மொழியாக கொண்ட தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதிரா பறைய சமுதாய மக்களுக்கு வரவேண்டிய இடஒதுக்கீட்டையும் சேர்த்து இப்பொழுது அந்த ஒரு பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அநீதி நடந்து வருகிறது. அதாவது 3% மட்டுமே என்று அவர்களுக்கு சொல்லி 3% கொடுத்தால் கூட நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க விரும்பவில்லை. ஆனால் அது வெளி இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்ததை போல வெளி இடஒதுக்கீடாக வைக்காமல் அவர்களுடைய உள் இடஒதுக்கீடாக வைத்துக் கொண்டு 3% ஊர்ஜிதம் செய்கிறார். அதற்கு பிறகு மீதி இருக்கிற 15% முன்னுரிமை அடிப்படையில் அந்த சாதியினர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கே இதை அத்தனை இடஒதுக்கீடும் கொடுக்கக்கூடிய ஒரு அநியாயம் 15 வருஷமா நடந்திருக்கிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் பெருந்திரளாக வாழக்கூடிய தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்களும், வடக்கு மாவட்டத்தில் பெருந்திரளாக இருக்கக்கூடிய ஆதிராவிட பறைய சமுதாய மக்களும்
தங்களுக்கான சட்ட ரீதியான உரிமைகளை கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெற முடியாத ஒரு அவலம் இருக்கிறது. எனவே நாங்கள் இது குறித்து கடந்த பல வருடங்களாக குரல் கொடுத்து வருகிறோம். ஆனால் இந்த அரசு அதற்கு செவி மடுப்பதாக தெரியவில்லை. கடந்த நவம்பர் மாதம் சென்னையிலே பேரணி நடத்தினோம். டிசம்பர் 6-7 டெல்லியிலே கருத்தரங்கு நடத்தினோம். இப்பொழுது அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திமுக அரசனுடைய உள் இடஒதுக்கீட்டால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுக்கும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராடர் பறைய சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கும் எவ்விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது குறித்து கருத்தரங்குகள் நடத்தி வருகிறோம். அதனுடைய கடந்த 19ஆம் தேதி தூத்துக்குடியில் துவங்கி இப்பொழுது 5வது நாளாக இன்று ராமநாதபுரத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நாளை சிவகங்கை, நாளை மறுநாள் மதுரை, தொடர்ச்சியாக மீண்டும் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலேயும் இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அதே போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பொறுத்த மட்டிலும் அவர்கள் எந்த பிற மாநிலங்களில் இருந்து குடி பெயர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வந்தேரிகள் அல்ல. அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்கள். அந்த மாஞ்சோலை வனப்பகுதியில மரங்களை நடுவதற்கும் அது சோலையாக மாற்றுவதற்கும் காரணமானவர்களே அந்த மக்கள். இப்பொழுது அது புலிகள் காப்பகம் என்ற பெயரில அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உண்டான ஒரு அநீதி, அதையும் இந்த திமுக அரசு செய்கிறது. அங்கே புலிகள் இருப்பதற்கு உண்டான எந்த விதமான ஆதாரம் இல்லை. இதுவரையிலும் அது புலிகள் காப்பகம் அறிக்கப்பட்டு ஏறக்கூடிய 40 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. ஒரே ஒரு புலி மட்டுமே கேரளாவினுடைய வனப்பகுதியிலிருந்து கடந்து செல்வதாக கொண்டுகிறார்கள் தவிர அங்கு அதை வாழ்விடமாக கொண்டு எந்த புலி இனமும் அங்கு மாஞ்சோலை, அம்பாசமுத்திரம், களக்காடு, முண்டந்துறை பகுதியிலே இல்லை. எனவே அந்த நிலத்தை ஏதாவது ஒரு விதத்தில் மக்களை வெளியேற்றிவிட்டு அதை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்று சில விரும்புகிறார்கள், சில திட்டமிடுகிறார்கள். அதற்கு உடனடியாகத்தான் இந்த அரசு இந்த அநீதியை செய்கிறது. எனவே அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலையிலே நிலைநாட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியும் எங்களுடைய இந்த கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன. இதனுடைய நிறைவாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும். அதே போல புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக 7வது மாநில மாநாடு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி மதுரையிலே நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாடு வெறும் உறுப்பினர்கள் மட்டும் குடும்ப உறுப்பினர்கள், ஆண் பெண் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடாக நாங்கள் அதை நடத்தவிருக்கிறோம். எனவே அது குறித்து பேசுவதற்கும் கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் 2026 சட்டமன்ற தேர்தல், அதே போல புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநாடு, அதே போல நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் கட்சியினுடைய கிளைகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசுவதற்காகத்தான் இந்த கருத்தரங்கும் இன்று ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. வழக்கு விசாரணை அரசு சார்பில் அந்த குடியிருப்புகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் கேட்கிறார், கட்டித்தரதா உண்டு. அதுல உங்க நிலைப்பாடு சார்? அவர்கள் மாஞ்சோலையிலேயே 100 ஆண்டு காலம் பழக்கப்பட்டவர். அவர்களுடைய வாழ்வாதாரம் வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அங்கே அவர்களால் காய்கறி விளைவிப்பதற்கு அவர்களுக்கு முடியும், பூக்களை அவர்கள் விளைவிக்க முடியும், ஆடு மாடுகளை வளர்த்துக் கொள்ள முடியும், மலை சார்ந்த பொருட்களை அவர்கள் எடுத்து அதை வாழ்வாதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி 100 கிலோமீட்டருக்கு அப்பால் அடுக்குமாடி குடியிருந்தால் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன செய்வார்கள்? நீங்க அவங்கள கொண்டு போய் வேரோட புடுங்கி கொண்டு போய் ஒரு ஆரம்பத்தை வேரோட புடுங்கி கொண்டு போய் ஒரு பாதை வளர்த்து நடறதுக்கும், அதே போல மாஞ்சோலை தேயிலத்தோட தொழிலாளர்களை அப்புறப்படுத்துவதற்கும் அடுக்குமாடியில குடியமைப்பதற்கும் ரெண்டும் ஒன்றுதான். அதே ஆடு மாடுகளை வளர்க்கறதுக்கும் கால்நடைகளை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி எங்க ஆடு மாட்டை கட்டுவாங்க? கால்நடைகளை எங்க வளர்க்க முடியும்? ஆடு மாடை கட்டுறதுக்கு வேணுமில்ல. அடுக்குமாடியில வீடு 30க்கு 20க்கு 10 200 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டா அந்த மாடு எங்க கட்டுறது, ஆடு எங்க கட்டுறது, ஆடு எங்க மேய்க்க போறது, மாடு எங்க மேய்க்க போறது? எல்லாருனாலையும் இன்னைக்கு இருக்கிற விலை, நிலத்தினுடைய விலை யாருடைய காட்டிலேயாவது ஆடு மாட்டு விலைக்கு கேட்க முடியுமா? ஒரு 50 100 வருடங்களுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தரிசாக கிடந்தது, மேய்ப்பு நிலங்கள் இருந்தது, புறம்போக்கு இருந்தது. இன்றுதான் எல்லாமே பட்டா போட விட்டுப்பட்டது.
அந்த மக்கள் அதை கொண்டு போய் எங்கே மேய்க்க முடியும்? மாநில அரசு காலம் தமிழகத்தில் 364 ஜாதிகள் இதற்கு முடக்கம் என்பது மத்திய அரசு தான். அதனால எங்களால் முடியாது. இது குறித்து உங்களுடைய கருத்து? மாநில அரசுனால எதுவுமே செய்ய முடியாதுங்க. நீட் தேர்வையும் பண்ண முடியாது, எதுவுமே மாநில அரசால செய்ய முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க? உங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். தேர்தல் நேரத்தில் எதற்காக நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள், ஓட்டு பெற்றீர்கள்? உங்களால் செய்ய முடியாத பல விஷயங்களுக்கு நீங்கள் வாக்குறுதி. அதாவது இந்தியா முழுமைக்கும் அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் புதிய பென்ஷன் திட்டம் வந்துருச்சு. ஆனா நீங்க நாங்க பழைய ஓய்வு திட்டத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க சொல்லி வாக்குறுதி கொடுத்து வந்தீங்க. நீட் தேர்வு வந்த உடனே ஒரே கையெழுத்துல ரகசியம் இருக்குது, கையெழுத்து போடணும்னு சொன்னீங்க. அதே போல இதுவும் சொன்னீங்க. இப்போ நீங்க எல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க, வந்த பிறகு அது மத்திய அரசு மேல பழி போடுறீங்க. அது பித்தலாட்டம். ஆபத்தை வலிந்து விலைக்கு வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. திமுக 1965 போல தமிழ்நாடு இல்லை, இந்தியாவும் இல்லை. முதல்ல திமுக பல அறிவிக்கைகளை உள்ளடக்கிய அரசியல் கட்சி. நீங்க 65ல நீங்க சொன்னது இந்தி பெண்ணே வேண்டான்னு சொன்னது அன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில கல்வி அறிவு என்பது 10%. 65ல 10% தாண்டல. அதனால 90% பேருக்கு ஏதோ இந்தி வந்துட்டுன்னா நம்மளுக்கு சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, தூங்குற இடம் எடுக்க முடியாது என்று இவர்கள் சொன்னது அத்தனையும் நம்பினார். ஆனால் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா உலகெங்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக எல்லோரும் ஒரு நுட்பம் மட்டுமல்ல பல விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை இருக்கு. அதனால ஒரு மொழி இல்ல, 2 மொழி இல்ல, 3 மொழி இல்ல, 4 மொழிக்கும் 5 மொழிக்கும் மேலும் படித்து தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் அவர்களால் இன்னைக்கு உலகத்துல சவாலான காலகட்டங்களில் இளைஞர்கள் வரக்கூடிய தலைமுறையினர் தங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் 1965 இந்திய எதிர்ப்பு நடத்துறோம். அன்று என்னுடைய கொள்கை 67. திமுக நீங்க வச்சுக்க உங்க வீட்டுல வச்சுக்கோ. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க 2 மொழி கழிச்சாலும் சரி, 1 மொழி வச்சுக்கோங்க. ஆனால் லட்சம் கோடான கோடி தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் என்ன மொழி படிக்கணும் படிக்க கூடாதுங்கிறது திமுக எப்படி முடிவு பண்ண முடியும்? திமுகவுக்கு என்ன அந்த அதிகாரம் இருக்குது? இந்தியா ஒரு தேசம். இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல கல்வி வேணும், தரமான கல்வி வேணும், ஸ்கில் அதாவது திறனுடக்கூடிய கல்வி வேணுங்கிற அடிப்படையில ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதுல ஒரு மொழி சொல்லப்படுகிறது. அது 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரையும் தான் அந்த இந்தியை சொல்லிக் கொடுக்க போறார்கள். ஆனா தமிழுக்கு என்ன பாதிப்பு வந்துருது? 1300க்கு பிறகு கிருஷ்ணதேவராயர் வம்சம் தமிழ்நாடு அப்படியே மெல்ல மெல்ல இங்கிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கு பிறகு தமிழ்நாட்டை பிடிச்சாங்க, ஆண்டாங்க. அங்க அதை தொடர்ந்து எத்தனையோ தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தமிழகத்துக்குள்ள வந்துக்கிறாங்க. ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு, 700 வருஷம் ஆயிப்போச்சு. அங்க வந்தவங்க, அங்க ஆந்திரா வந்தவங்க அத்தனை பேர் தெலுங்கு மறந்துட்டாங்களா? தெலுங்கு மொழி அழிஞ்சு போச்சா? அவர்கள் தமிழ் மொழியை எல்லாம் கற்றுக்கொண்டு தமிழ்ல ரொம்ப சிறப்பட பேசுறாங்க. தமிழ் மொழி அழிஞ்சு போச்சா? கனடாவிலிருந்து குடிபெயர்ந்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாங்க. தமிழ் மொழி அழிஞ்சு போச்சா? சௌராஷ்டிரக்காரர்கள் அங்கிருந்து வடக்கு மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்து மதுரையில லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே. அதனால அவர்கள் தங்களுடைய தமிழ் மொழியை தங்களுடைய தாய்மொழியை மறந்துட்டாங்களா? வச்சுங்களா? ஏன் திமுக மட்டும் மிக மிக பிற்போக்குத்தனமான ஒரு காரியத்தில் ஈடுபடணும்? அதனால அவர்கள் தங்களுடைய கொள்கை, அந்த இருமொழி கொள்கை என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு உகந்ததா என்பதை தயவு கூர்ந்து அவர்கள் மறுபரிசீலனை அமர்ந்து உட்கார்ந்து பேசணும். மத்திய அரசுக்கு எதிராக 2026ல ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுக்காக
இன்னைக்கே வந்து இந்த இது எடுத்தாங்க அப்படின்னா அதுல they will get an utter failure. அவர்கள் இப்பொழுது வந்து இந்த மும்மொழி கொள்கை எடுத்தால் திமுக படு தோல்வியை சந்திக்கும். வெறும் தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, சமூக தளத்திலும் அவர்கள் கடந்த 75 ஆண்டு காலமாக ஏதாவது ஒரு லெகசி உருவாக்கி வச்சிருந்தா அத்தனையும் வந்து 0 நிலைக்கு வந்துடலாம். மும்மொழி கொள்கை நம்மளோட நிலைப்பாடு நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது என்ன? என்ன சார் இருக்கு? நீங்க இதை எனக்கு எதுக்கிறதுக்கு ஆதரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் 4 பேர், அதாவது இன்னைக்கு வந்து கல்விங்கிறது ஒரு காலத்துல வெறும் சென்னை பள்ளிக்கூடங்களா இருந்தது, குருகுலமா இருந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு அரசு பள்ளிகள் உருவாக்கப்பட்டது, தனியார் பள்ளிகள் குறைந்தது. அரசு பள்ளிகளில் வந்து ஒரு காலத்துல இந்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து கல்வி திட்டங்கள் மத்திய அரசு தனக்கான ஆராய்ச்சியினுடைய அடிப்படை NCERT சிலபஸை கொண்டு வருகிறாங்க. இப்பொழுது எல்லோருக்கும், அதாவது தமிழ்நாட்டுடைய எல்லையை தாண்டி டெல்லி போய் படிக்கிறாங்க, சுவிட்சர்லாந்து போய் படிக்கிறாங்க, அமெரிக்கா போய் படிக்கிறாங்க, ஜப்பான் போய் படிக்கிறாங்க. கல்விங்கிறது நம்ம ஊர்ல மட்டுமின்றி கடல் தாண்டியும் பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு வந்து ஒரு அருகாமையில் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து ஒரு பள்ளியில ஒரு குழந்தை ஆங்கிலம் படிக்க முடியுது, தமிழும் படிக்க முடியுது, பிரெஞ்சும் படிக்க முடியுது, இந்தியும் படிக்க முடியுது, ஜெர்மன் படிக்க முடியுது. ஆனால் ஏழை எளிய பிள்ளைகளுடைய குழந்தைகள் மட்டும் அரசாங்க பள்ளிகள் படிக்கக்கூடியவர்கள், நகராட்சி மாநகராட்சி பள்ளிக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் என்ன அவர்கள் பாவம் செய்தார்கள்? ஏன் அவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை வந்து இந்த திமுக அரசு மறுக்கணும்? இதுவே இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான. இந்திய அரசியல் சாசனம் 19, 20, 21வது விதியின்படி சாதி, மதம், மொழி, இன வேறுபாடின்றி ஒரு அரசு நடக்கணும். அரசாங்கத்தினுடைய பள்ளிகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேசிய கல்விக் கொள்கையுடைய அடிப்படையில இன்னொரு மொழி கற்றுப்பதற்கு உண்டான வாய்ப்பை மாநில அரசு திமுக மறுக்குமையானால் இந்த அரசை அந்த விதிகளுடைய அடிப்படையிலே இதை வந்து இந்த அரசை நீக்குவதற்கு உண்டான வாய்ப்பை கூட இருக்கிறது. 356 சரத்தை கூட பயன்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது சொல்லி சார். இங்க பாருங்க, தும்ப விட்டு வாழ பிடிக்கூடாது. முதல்ல கொள்கை, இந்தியா ஃபுல்லா ஒரு கல்விக் கொள்கை வருது, அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏன் அரசாங்கம், என்னுடைய கேள்வி தனிப்பட்ட நான் கேட்கிறேன், அரசாங்கத்தினுடைய, அதாவது ஏழை எளிய பிள்ளைகள் தான் பெரும்பாலும் அரசாங்க பள்ளிக்கு போறாங்க. அந்த குழந்தைகள் படிக்க கூடாதுன்னு நீங்க ஏன் சொல்ற? ஹூ ஆர் யூ? நீங்க யாரு அது பண்றது? அதே நீங்க வாய்ப்பு கொடுத்துருங்க. அந்த குழந்தை படிக்குது படிக்கல. இன்னைக்கு என்ன நீங்க தமிழ் வழி கல்வி வச்சுக்கிறீங்க, எல்லா குழந்தைகளும் தமிழ்ல சரவணா பேச முடியுதா? ஆங்கிலத்துல பேச முடியுதா? அது மாதிரி அந்த குழந்தை படிக்குது படிக்கல, அட்லீஸ்ட் ஒரு எழுத்து பார்த்தாவது தெரிஞ்சுக்குவாங்க. அது ஃபியூச்சர்ல ஃபவுண்டேஷன் இருக்குமில்ல. நாளைக்கு UPSC போனா அதுல எல்லாமே வந்து CBSE பாடத்துக்கு தான் வருது. அவன் இங்க இருந்து வேலைக்கு போறவங்கன்னா ஹிந்தி படிச்சிருந்தாலும் ஈஸியா வந்து அவன் வந்து அந்த மாதிரி நல்ல கலெக்டரா இருக்க முடியும், நல்ல SPயா இருக்க முடியும். இந்த வாய்ப்பை அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு நீங்க தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களால தமிழ்நாடுங்கும் யாரு ஹிந்தி பேசுறதுன்னா சுட்டு தள்ளிடும் சொல்ல முடியுமா? அது சொல்லுவாரா? ஹிந்தி எவனாவது பேசுனா நான் துப்பாக்கி சுட்டு போட்டு ஸ்டாலின் சொல்வாரா? என்ன பேச விரும்புறீங்க நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க பார்த்த அந்த திமுக அன்னைக்கு இருந்த தமிழ்நாடு இல்ல, அன்னைக்கு இருந்த நாடு உலகம் கிடையாது. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பல்வேறு விதத்தில் வந்து தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். அப்பதான் வந்து தாங்கள் வந்து இந்த லைஃப்ல ஸ்டாண்ட் ஆக முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால ஒரு அரசனுடைய கடமை, நீங்க எல்லாருக்கும் வாய்ப்பை உருவாக்கி தரதை விட்டு போட்டு இந்தியா இருந்தா நான் ஜெர்மனும் கொடுக்குறேன், நான் ஜப்பானியும் கொடுக்குறேன், ரஷ்யன் மொழியும் கொடுக்குறேன்னு ஒரு அரசு சொல்லுமா? அதை விட்டு இருமொழி கொள்ள வேணும். என்ன இருமொழி? விமர்சனம் பண்ற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அது அதை பத்தி இல்ல, அதாவது நான் அதுக்குள்ள வரல. திமுக வந்து இந்த நூற்றாண்டுக்கான கட்சியா இருக்கணும், ஆட்சியா இருக்கணும். அவர் இந்திய அரசியல் சாசனத்தின்படி அவங்க நடக்கணும். நான் என்னுடைய கேள்வி, இது பாகுபாடா இல்லையா? நீங்க எப்படி அரசாங்க பிள்ளைகளுக்கு உண்டான வாய்ப்பை நீங்க மறுக்கிறதுக்கு நீங்க யார்? நீங்க என்ன அரசு சொல்லி வந்தீங்க? நான் எந்த விதமான பாகுபாடு காட்டணும் தானே வந்தீங்க? அதுதான் உங்களுடைய கமிட்மெண்ட். நீங்க அரசியல் வாக்குப்பறவங்க என்ன எடுத்தீங்க? அதன்படி எல்லாரும் இன்னொரு குழந்தை வந்து இன்னொரு CBSE படிக்குது, IBல படிக்குது, வேற படிக்குது, அதான் உருது படிக்கிறாங்க, கன்னடம் படிக்கிறாங்க, தெலுங்கு படிக்கிறாங்க, எல்லா இதுவும் மலையாளம் படிக்கிறாங்க. அங்க பாடத்துக்கு இந்த குழந்தை, தமிழ்நாட்டு குழந்தை, ஏழை குழந்தை மட்டும் இன்னொரு மொழி படிக்க வேண்டாம்னு
நீங்க எந்த சட்டத்தினுடைய விதிப்படி நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. திமுகவுடைய கொள்கையை தவிர எந்த சட்டத்தின்படி நீங்க தடுக்கிறீங்க? அதனால நீங்க சட்டத்துக்கு விரோதமா செய்யாதீங்க. அதனால ஒரு அப்பீலா கொடுக்குறேன். நீங்க பழைய காலம் அல்ல இது. அதனால திமுக தன்னை மாற்றிக்கொள்ளணும், தகவமைத்துக் கொள்ளணும். ஆனால் அந்த இருமொழி என்று தொடர்ந்து சொல்வதன் மூலமாக அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில இருந்து விலகி சென்று விடுவார். இப்ப தமிழக மீனர் தொடர்ந்து இலங்கை அரசால் கைது செய்யப்படுறதுதான் அவங்களுடைய படகுகள் ஏல விடுறது தொடர்ந்து கதையாவே இருந்தது. மத்திய மாநில அரசுகள் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா? கொடுத்தவங்க எல்லாம் இவங்க தாங்க. அது மாநில அரசு கொடுத்தா நீங்க எல்லாம் மீனவர்கள் ஓட்டு வாங்குறாங்க, அவதான் சொல்லணும். அதுபோக இந்த ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில மிகப்பெரிய அளவுக்கு பல கடத்தல்கள் நடத்துவதாக தகவல் இருக்குங்க. குறிப்பா கஞ்சா கடத்தல்கள், தங்கம் கடத்தல்கள், விலையுயர்ந்த பொருட்கள் கடத்தல் எல்லாம் இந்த பகுதியில ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான பிரமுகருடைய ஆதரவோடு அவர்கள் கூட்டணி அமைத்தோ அல்லது அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இங்கே முகாமிட்டு கொண்டே அவர்கள் இதையெல்லாம் செய்யற மாதிரி எல்லாம் சில தகவல் வருது. ஏதோ கஞ்சா ஆயில் கூட வேற ஆயில் சொல்லி எல்லாம் பிடிப்பட்டது எல்லாம் ஏமாத்தினால தகவல் வருது. அதனால மத்திய அரசு ஒரு சிறப்பு படையே இங்க கொண்டு வந்து முதல்ல இந்த கடத்தலை முதல்ல தடுக்கணும். மீனவர்களும் ராமேஸ்வரம் மீனவர்களும் எந்த காரணத்தை கொண்டும் அந்த மீன் வளம் பாதிக்கப்படாத அளவு, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி அந்த இருமடிப்பு வலையை பயன்படுத்தலையோ, அதே போல எலாஸ்டிக் இருக்கக்கூடிய வலைகளை பயன்படுத்தலையோ, அது போல மீன்வளத்துறை கொடுக்கக்கூடிய அட்வைஸை முழுமையா கேட்டு மீன் வளம் இருக்கணும், மீனவர்களும் வளமா வாழணும். அதனால பேராசைக்காரர்களுக்காக அவங்களுக்கு அடிபணிந்து போய் மீனவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் முதல்ல மீனவர்களிலே இருந்து முதல்ல தலைவராக்கணும். அந்த கோரிக்கைகள் நியாயமா வச்சதுன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மீனவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். அதே சமயத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடத்தல்கள் ஏன் அதிகமாகுது, மத்திய அரசு ஏன் இது கவனம் செலுத்துறது, ஒரு பெரிய பேராபத்தா போயிடும். இன்னைக்கே இந்த கடத்தல்களை எல்லாம் மத்திய அரசு தடுக்கல அப்படின்னு சொன்னால் இது இந்தியாவினுடைய பல இறையாண்மைக்கு பாதிப்பு வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகமான கஞ்சா புழக்கங்கள், வேறு அபினிகள், பிற போதை வஸ்துக்கள் எல்லாமே இந்த வழியாத்தான் வர்ற மாதிரி பல தகவல் வருது. அதனால மத்திய அரசு ஒரு சிறப்பு படையே இங்க நிறுவி கடத்தல்களை முதல்ல தடுத்தாலே மீனவர்கள் தொல்லைகள் குறைஞ்சு போயிருங்க. மத்திய படை இருக்கிற போது இலங்கை கடற்படை அத்துமீறி நுழைய முடியாது. அது ஒரு 2 பக்கம் பாதுகாப்பு, கடத்தலையும் தடுத்துவிட முடியும். அதே சமயத்தில் மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தடுத்து விட முடியும். இல்லாம இப்படி எல்லாம் கடத்தல் நடக்க முடியும் ஆச்சா? இதெல்லாம் பல பேருடைய கூட்டோட இங்க பல நாளா கடத்தல் நடக்கிற மாதிரி சொல்றாங்க வச்சுங்களா. அதனால மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஏரியா ஒரு கடற்படை கடத்தல் தளமாக விளங்குற மாதிரி எல்லாம் தகவல் வருதுங்க. அது என்னங்கிறது மத்திய அரசு இடி எல்லாம் உட்கார்ந்து, சிபிஐ எல்லாம் உட்கார்ந்து, கம்ப்ளீட்டா என்ஐஏ எல்லாம் உட்கார்ந்து விசாரிச்சாதான் அது தெரியுங்க. தகவல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுங்க. அதுக்கு கோர்ட்ல நோட்டீஸ் மேல்முறையீடு பண்ணி அதை மொத்தமாவே இந்த ஜாதி பயன்படுத்தக்கூடாது. அப்ப இந்து சமய காரணத்துறை எல்லா சமூகத்துக்கும் சரியான பாதுகாப்பு நடந்துருக்காங்க இல்ல. அதாவது இப்ப இருக்கக்கூடிய மண்டகப்படிகள் எல்லாமே சாதி ரீதியா தான் கொடுக்கப்படுங்க. இந்த சமூகத்தார் அந்த சமூகத்தாருக்கு தான் கொடுக்கப்படுது. எல்லாம் இது மட்டும் இல்ல, எந்த விஷயத்திலும் கடைசியில இந்த மக்களுக்கு ஒரு மரியாதை வருதுன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மக்களுடைய உரிமையை பறிக்கிறதுல இருக்கிறாங்க. இப்படிதான் நாங்க சுந்தரலிங்க போக்குவரத்து கழக போராட்டம் தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களுக்கும் ஒவ்வொரு சாதியினுடைய தலைவருடைய பெயர் இருந்தது. போக்குவரத்து கழக பேர் இருந்தது. சுந்தரலிங்கத்தோட பெயர் வந்தோடனே எல்லாம் போறாங்க, எந்த பேர் போனாலும் பரவாயில்ல, இந்த பேர் வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இதுக்கு எல்லாமே திராவிட கட்சிகள் தான் காரணம். இவங்க பேசுறது அத்தனையும் பொய்யான சமூக நீதி, பொய்யான சமத்துவம். தமிழ் மக்களிடத்துல உண்மையான சமத்துவம் இவர்கள் தமிழர்களாக இணைச்சிருந்தா, தமிழ் மொழி அடிப்படை இல்லாத ஒருங்கிணைச்சிருந்ததுன்னா சாதி வேறுபாடுகள் களையப்பட்டிருந்தால் அது வந்திருக்காது. ஆனா சாதியை மீண்டும் 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 அதிகப்படுத்தி கூறு போட்டு அவங்க அரசியல் லாபம் அடைந்திருக்காங்க. நாங்க இப்படி பாஜக இருக்கோம், ஏன் நீங்க அவங்ககிட்ட கேட்பீங்களா? புதிய அதிமுக போய் புதிய தமிழகத்தில் இருக்கிறீங்களா?
அப்படின்னு பிஜேபி கேட்பீங்களா? இல்ல அப்படி கேட்பீங்களான்னு கேட்டேன். இல்ல அப்படி அந்த கேள்வி அவங்க கிட்ட கேளுங்க. சார், தமிழக அரசுல சார், தமிழக அரசு வந்து பதவியுள்ள எதிர்க்கட்சிக்கான இடஒதுக்கீடு முறையை பின்பற்றவில்லை என்று தொடர் குற்றச்சாட்டு இருக்குது. திமுக அரசு சமூக நீதி அரசு கூடாக அதை வந்து பாரபட்சமா செயல்படுத்த சார் இங்க பாருங்க, 18% இடஒதுக்கீடு கான்ஸ்டியூஷன் ரைட்டு. நீங்க வந்து 3% அருந்ததி கொடுத்தீங்க. மீதி இருக்கிற 15% மீதி இருக்கிற கம்யூனிட்டி தானே வரணும். மீதி இருக்கிற கம்யூனிட்டி தேவேந்திர வேளாளர் பரையர் சமுதாயம் 2 தானே மேஜர் கம்யூனிட்டி. அதையே கொடுக்கல. நீங்க என்ன அடிப்படையில, எந்த சட்டத்தினுடைய அடிப்படையில வந்து நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க ஒரு ஜாதிக்கு? சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்கூடாது சொல்லுது. என்ன நியாயம் இருக்குது உங்ககிட்ட? என்ன சமூக நீதி இருக்குது? தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? விடுதலை சிறுத்தைகளோட முக்கிய பிரமுகர் கூட தாவை காலத்தில் இணைஞ்சிருக்காரு. இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு பற்றி கூட கருத்து நம்ம அது தனிப்பட்ட அதெல்லாம் நம் பொது மக்களுடைய பிரச்சனைகள், பொதுவான பிரச்சனைகள் எதா இருந்தாலும் நம்ம பேசுவோம். ஒரு கட்சி அது அமைப்பு அதுக்கு அதெல்லாம் பேச மாட்டோம். நீங்க என்ன விதமான போராட்டம் போராட்டம் என்ன விதம்னா சொல்ல, இப்பொழுது வந்து நாங்கள் வந்து இந்த திமுக அரசனுடைய இந்த 3% இடஒதுக்கீடால் எந்தெந்த சமுதாயங்களுக்கு என்ன ரீதியான பாதிப்பு என்பதை எடுத்து விளக்கிட்டு வரோம். அதே பல பேருக்கு தெரியல. அச்சா 3 தானே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா 3 கொடுக்கல, இந்த 15ஐயும் பறிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற உண்மையை தான். ஓகே சார், தேங்க்யூ சார்.